உலகம் முழுக்க, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஹாலிவுட்டினுடைய டேர்ன் ஓவர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, அதை விட இந்தியன் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியினுடைய டேர்ன் ஓவர் பெருசு. இந்தியன் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியினுடைய ஆக்சுவல் டேர்ன் ஓவர் 1.5 லட்சம் கோடி. ஓகே, அதனுடைய இயக்கம் கால்நடை மருத்துவர்கள் தான் அதனுடைய மேஜர் கருவி இயக்கிறது. அதில் முதலாளிகளாக அவங்க இல்லாமல் இருக்காங்க பல இடத்துல. பட் கால்நடை, அதாவது வெறும் நான் சொல்றது கோழி சம்பந்தப்பட்ட தொழில் மட்டும் 1.5 லட்சம் கோடி. நீங்கள் உலகளவிய ஹாலிவுட்டை விட பெரிய டேர்ன் ஓவர் இந்தியாவில் மட்டும். அப்படி ஒரு துறையில் நீ இருக்கீங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வெட்டினரியனுக்கான மரியாதை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெட்டினரியனுடைய கோர்ஸினுடைய நீளமும் கூடுதல், நீங்கள் உங்களுடைய மரியாதையும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க எல்லாரும் கால்நடை மருத்துவர்னா ஒரு ஸ்டெப்பு கீழே பார்ப்பாங்க. பட் நீங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ யூ ஆர் இன் ஒன் ஆஃப் த நோபலஸ்ட் ப்ரொஃபஷன். அண்ட் இன்னொன்று ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு ஹியூமன் டாக்டர், நான் இது தப்பாக அந்த துறையை சொல்ல, பட் அங்கே ஒரு 10 டெஸ்ட்டு கேட்டு இது கொடுத்து எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்குறது என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்றது கேட்பாங்க. நம்ம அப்படி நம்ம இதில் கேட்க முடியாது. நமக்கு ஈக்குவலான ஹியூமனில் ஒரு 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 கேட்டகரி இருக்குன்னா பீடியாட்ரிஷியன். பீடியாட்ரிஷியன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டண்டானது வெட்டினரி டாக்டர். இது ஒன்று. ரெண்டாவது, நான் சொல்கிறது வெட்டினரியில், அது இந்த கோவிட் காலத்தில் நான் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர்கிட்ட வெளியில் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். கோவிடில் முதல்ல ஆர்டிபிசிஆர் பற்றி ஹியூமன் டாக்டர்ஸோ வெகுஜனமோ பேசினாங்க. நீங்கள் சர்வ சாதாரணமாக பார்த்தோம்னா நீண்ட நெடுங்காலமாக ஒரு மாதத்திற்கு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சத்துக்கு மேலே எலைசா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ஒன்லி பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இந்தியாவில் செய்யப்படுது. ஆச்சா, அதாவது ஹியூமனில் நல்ல ஒரு கார்டியாக்கு தெரியும். உங்களுக்கு ஹார்ட்டே எடுத்து இன்னொரு ஹார்ட் வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் கிட்னி எடுத்து மாற்றுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் நார்மல் வைராலஜி, அதாவது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது எப்படி, அதை பற்றி அங்கே ஏன்னா அதில் பணம் கம்மி, அதனால அவங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அதனால தான் கோவிடு குழப்படி. ஏன்னா இதை நான் விரிவாக பேச முடியாது கல்லூரினால், பட் அதனால் குழப்படி. பட்டு வெட்டினரியன்ஸ் நீங்கள் கோழி தொழிலையோ, நீங்கள் ஆடு மாடு விலங்குகள் தொழிலையோ எத்தனையோ வைரல் டிசீசஸை அதை காப்பாற்றி அதிலிருந்து மொத்த ஹியூமனையும் இது விலங்கையும் காப்பாற்றுறது. இன்னொன்று, அது இப்போ வேர்ல்டு முழுக்க நீங்கள் யூஎஸ்லேயோ இல்லைன்னா சைனாலேயோ, நான் சைனாக்கு போயிருக்கும்போது பல வருடங்களுக்கு முன்னாடியே அது ஒன் வேர்ல்டு ஒன் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் எப்படி விலங்குகளை பராமரிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மனிதர்களுடைய ஹெல்த்தும் அடங்கியிருக்கு. ஸோ யூ ஆர் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா இது உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்குது. ஸோ அதனால் இதை சொல்லிவிட்டு நான் தமிழுக்குள்ளால் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம எது செய்கிறோமோ அது பற்றின ஒரு 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 கெத்தும் ஒரு நம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த தொழிலில் மேலே போவோம். நம்ம செய்கிறது சரியில்லைன்னு நினச்சோம்னா, நம்ம அதில் என்னடா இங்கே மாட்டிட்டோமே அப்படின்னு நினச்சோன்னா இது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்.